எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வசனம் வரை. வசனம் 1. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்த நாளில்தானே யூதர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. Now in this 12th month, that is in the month Adar, and the 13th days of the sum, when the kings and commandments and his son drew near to be put in the execution, in the day that the enemies of the Jews appointed to have the power over them, forgot it was turned to the countries that the Jews had and ruled over them that hated them. வசனம் 2. யூதர்கள் அகசியர் ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேலே கைப்போட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. அவர்களை பற்றிய சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. The Jews and gathered themselves and drew water in their own cities, drew out all the province of the kings and Agassiz truth lay, and such an as the showed their her, and no man and cloud and withstand them, for the fear of them fall upon all the people. வசனம் 3. நாடுகள் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நிற்கிறார்கள். மொர்தெகாயினாலே உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. And all the rulers of the province and the legates and the deputies and officers of the kings helped the Jews, because the fear of the Mordecai fall upon them. வசனம் 4. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையிலே பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரஸ்தாமாயிற்று. அந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். For the Mordecai was great in the king's house, and his fame went out up to God all the province. For his man of Mordecai waxed greater and greater. வசனம் 5. அப்படியே யூதர்கள் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தாலே வெட்டிக்கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படியே தங்கள் பகைஞர்களுக்கு செய்தார்கள். Those the Jews smote all their enemies with the stroke of the sword and a slaughter and destruction, and did what they unwell unto those that hated them. வசனம் 6. யூதர்கள் சூசான் அரண்மனையிலும் 5 பேரை கொன்று நிர்மூலமாக்கினார்கள். And in the Susan the place the Jews slay and destroyed 500 men. வசனம் 7. அமோத்தியாவின் குமாரனாகிய அம்மோன் என்னும் யூதருடைய சத்துருவின் குமாரன் பஸ்தான் தல்போன் அஸ்பாதா and Pastan and Talbon and Aspada. வசனம் 8. பெரதா அதலியா அரிதாத்தா and பதலியா and அதலியா and அரிதாத்தா. வசனம் 9. பஸ்மாஸ்டா அரிசாய் அரிதாய் வைஸ்தா ஸ்தாதா ஆகிய 10 பேரையும் கொன்று போட்டார்கள். And பஸ்மோதா and அஸ்ராய் and Asidai and Visidah. வசனம் 10. ஆனாலும்
கொள்ளை இடாத தங்கள் கைகளை நீட்டவில்லை. The 10th sons of the Hammon, the sons of the Amminadab, the enemies of the Jews, slave they, but and the spur laid they not and their hands. வசனம் 11. அன்றைய தினமே சூசான் அரண்மனையிலே கொண்டு போடப்பட்டவர்களின் தொகை ராஜ சமூகத்திலே கொண்டு வரப்பட்டது. And the day the number of those and that were slain and the Susan the place were forgot before the kings. வசனம் 12. அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரண்மனையிலே 5 பேரையும் அம்மோனின் 10 குமாரர்களையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்து இருப்பார்களோ அப்பொழுது உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும், உன் மன்றாடு என்ன, அதன்படி செய்யப்படும் என்றான். And the king said unto the Esther, the queen, the Jews have slain and destroyed 500 men in the Susan, the place, and the 10 sons of the Ammon. What haven't they done in this rest of the king's province? And now that is the petition, and it shall and be getter thee. At what is the request for the, and it shall be done. வசனம் 13. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்தின் கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர்கள் நாளை தினம் செய்யவும் அம்மோனின் 10 குமாரரின் உடலையும் தூக்கு மரத்திலே தூக்கி போடவும் உத்தரவு வேண்டும் என்றாள். Then said Esther, if you place the king's son, let it be and get rid to the Jews, which are in this Susan should do tomorrow, also according to unto this day. Declare and let Hammon's and 10 sons be again set upon this gloss. வசனம் 14. அப்படி செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான். அதற்கு சூசான் கட்டளையில் பிறந்தது. அம்மோனின் 10 குமாரர்களுடைய உடலையும் தூக்கில் போட்டார்கள். And the king's and commandments it so to be done, and the decree was and give at and Susan, and they and Hagar, Hammon's and 10 sons. வசனம் 15. சூசானில் இருக்கிற யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியிலும் கூடிச் சேர்ந்து சூசானிலே 100 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிடாத தங்கள் கையை நீட்டவில்லை. For the Jews and that were in the slain gathered themselves unto Goter, and the 14th day also of the month Adar, and the slave 100 men at the Susan, but and the prey they laid not their under hair. வசனம் 16. ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தகர்க்கவும் தங்கள் பகைஞர்களுக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிடாத தங்கள் கையை நீட்டவில்லை. But the other Jews that were in this king's province gathered themselves unto Goter, and stood and fought the slaves, and had and rest and from their enemies, and slave of their foes 17 and 500,000, but and they laid and not and their 100 and the prey. வசனம் 17. ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்தது. 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்து கொண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாகினார்கள். And the 13th day of the month another, and the 14th day of the sum, and restored they, and made it the day of the fasting and the gladness. வசனம் 18. சூசானில் உள்ள யூதர்கள் என்னவென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 17ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15 தேதியிலே இளைப்பாரி அதை விருந்து கொண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாகினார்கள். But the Jews that were and Susan assembled unto Goter, and the 13th day, and
thereof, and the 14th day thereof, and the 15th day of some day rest, and made it day of fasting and the gladness. வசனம் 19. ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 17ஆம் தேதியிலாகிய சந்தோஷமும் இருந்து நுண்ணுகிற பூரணமான நாளும் ஒருவருக்கொருவர்கள் வரிசைகளிலே அனுபவிக்கிற நாளாகினார்கள். 13th the Jews of the village that and dwelt in these unlived towns, and made this 14th day of the month Adar, and day of the gladness and the fasting, and the good day, and of the sending and protection one to another. வசனம் 20. மொர்தெகாய் அந்த வார்த்தைகளினாலே எழுதிய சமீபத்தில் தூரத்திலும் இருக்கிற அகஸ்தியர் ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதர்களுக்கும் நிருபங்களை அனுப்பி, and Mordecai write these things and sent a letter unto the all the Jews that were in the whole the province of the kings and Augustus, both and night and of year. வசனம் 21. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 17ஆம் தேதிகளில் யூதர்கள் தங்கள் பகைஞர்களுக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாளாகவும், அவர்கள் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து, Judas established this and among that they and shall and keep the 14th day of the month and other, and the 15th day of the some yearly. வசனம் 22. அந்த நாளிலே விருந்துண்டு சந்தோஷம் கொண்டவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளிலே அனுபவிப்பவும் வெளியானவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான். As the days wherein the Jews rested from their enemies, and the month which was turned unto them from sorrow to the joy, and from the mourning into the good day, that they should make on them day of the fasting and joy, and of the sending protection and to the another, and gifts to the poor. வசனம் 23. அப்பொழுது யூதர்கள் தங்கள் தொடங்கினபடியே மொர்தெகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள். And the Jews undertake to do as they had and began, and as the Mordecai had and written unto them. வசனம் 24. அமோத்தியாவின் குமாரனாகிய அமோ என்னும் ஆகிய யூதர்களெல்லாம் சத்துருவாய் இருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் என்னப்பட்ட சீட்டை போட்டு வித்தான். Because among the sons of the Ammonite, the Agagite, and the enemy of all the Jews, had this way said against the Jews to the destroy the man had and cast and pure, that is the Lord, to consume them and to destroy them. வசனம் 25. ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளைகளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரர்களையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். But when Esther come and before this king, he commanded by the letters that his wicked device, which and he devised against the Jews, and showed and written up and this one head, and that he and the sons and should and be and Hagar, and this glass, and the close. வசனம் 26. ஆகையினால் அந்த நாட்களில் பூர்வ என்னும் பேரினால் பூரீம் எண்ணப்பட்டது. அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகள் நிமித்தமும் தங்களை இந்த விஷயத்தில் அனுபவித்தவைகளை நிமித்தம் தங்களுக்கு நேரிட்டவைகள் நிமித்தமும்
Wherefore they called on these days and Purim, after the names of the pure. Therefore, for all the words of this letter, and have the which and they had and seen and conquering, these are matters and the which and had and come unto them. வசனம் 27 யூதர் அதை திட்டப்படுத்தி அந்த 2 நாட்களை குறித்து எழுதியிருந்தபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலேயே ஆசரியாமல் இருப்பதில்லை என்பதையும், and Jews and ordinate and took upon them and upon their own seed and upon all the such and join it themselves unto them, so as seed should and not feel that they and will and keep these 2 days and according to their and written and according to their and appoint them every year. வசனம் 28 அந்த நாட்களில் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசாரிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த பூர் என்னும் பண்டிகை நாட்களை யூதர்களுக்கு தவறி போகாமல் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததி யார்களுக்குள்ளேயே ஒளிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும், தங்கள் சந்ததியார்கள் மேலும் தங்கள் மார்க்கத்தால் அமை போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்த கொண்டார்கள். And that this day shall and be and remember and keep it to God every generations, every families, every province, and every cities, and that and these days of the Purim shall and not and feel and from and among the Jews near this memory of them and perish from there and see. வசனம் 29 பூரிமை குறித்து எழுதியிருக்கிற இந்த 2ஆம் நிருபத்தை திடப்படுத்தும்படிக்கும் அபியால் எனின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் ராஜாத்தியும் யூதனியாகிய மொர்தெகாயும் பின்னும் மகா உறுதியாய் எழுதினார்கள். The Esther and Queen, the daughters of the Abigail and Mordecai the Jews, write and with his all authority to the confirm this and sheet this and second letter of Purim. வசனம் 30 யூதனாகிய மொர்தெகாயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்படு பண்ணினதும் அவர்கள்தானே. உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசாரிப்போம் என்று தங்கள் மேலே தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமிக்க கொண்டதுமான பூர் எண்ணப்பட்ட இந்த நாட்கள் இவைகளை சரியான காலங்களிலே ஆசரிக்கப்படும் காரியத்தை உறுதியாக்க. And he sent the letters unto all the Jews to the 127 province of the kingdom of the Ahasuerus with words of the peace and truth. வசனம் 31 அவன் அகசூரின் ராஜ்யத்தில் உள்ள 177 நாடுகளும் இருக்கிற எல்லா யூதர்களுக்கும் சமாதானம் உண்மையுமான வார்த்தைகளை நிருபங்களில் அனுப்பினான். The confirm these and days of the Purim in the times of the appoint and according to as the Mordecai the Jews and the Esther and Queen had an enjoyed them, and as they had and declared from themselves and from there and see the matters of this fasting and their scary. வசனம் 32 அப்படி எஸ்தரின் கட்டளைகளானது பூர் என் நாட்களை பற்றி இந்த வர்த்தகமான்களை திடப்படுத்தினது. அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. And the declare of the Esther command these matters of the Purim, and it wasn't written in the book. Friends, நேற்று பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பாவுக்கு படித்ததில் ஒரு இதை நான் விட்டுட்டேன். அதை நான் திருப்பி இன்றைக்கி படிக்கிறேன். ஓகேங்களா? அது என்னென்னா ஃபர்ஸ்ட் நேப்பியில் மேலே
போட்டிருக்கிறது. நெப்பியின் முதலாம் புஸ்தகம் அவருடைய ஆளுகையும் ஊழியமும். இதை தான் எங்கள் அப்பாவுக்கு படித்து காட்டினேன். லேகி அவனுடைய மனைவியாகிய சாரையா, அவனுடைய 4 குமாரர்களாகிய மூத்தவனில் இருந்த தொடங்கி லாமோன், லோமுவேல், சாம்ஸ், நெப்பி என்பவர்களின் விவரம். ஜனங்களுடைய அக்கிரமத்தை குறித்து லேகி தீர்க்க தரிசனங்களின் நிமித்தம் அவர்கள் அவனுடைய ஜீவனை அழித்து தேடுகிறார்கள் என்பதால் கர்த்தர் எருசலேமிலே தேசத்தை விட்டு புறப்பட்டு செல்லும்படி அவனை எச்சரித்தல். அவன் தன் குடும்பத்தார்களுடனும் வனாந்தரத்தில் உள்ள 3 நாள்கள் பயணம் செய்தல். நெப்பி தன் சகோதரர்களை அழைத்து கொண்டு யூதர்களின் பதிவேடுகளுக்காக எருசலேமை தேசத்திற்கு திரும்பி வருதல். அவர்களுடைய பாடுகளின் விவரம். இஸ்மவேலின் குமாரத்திகளை அவர்கள் மனைவிகளாக விவாகம் செய்தல். அவர்கள் தங்கள் குடும்பங்களை அழைத்து கொண்டு வனாந்தரத்திற்குள் புறப்பட்டு போகுதல். வனாந்தரத்திலே அவர்களின் பாடுகளும் உபத்திரவங்களும் மற்றும் அவர்களுடைய பயணத்தின் மார்க்கம் அவர்கள் திரளான தண்ணீர்களை அண்டைக்கு வருதல். நெப்பியின் சகோதரர்கள் அவர்களுக்கு எதிராக கலகம் செய்தல். அவன் அவர்களை திகைக்க பண்ணி ஒரு கப்பலை கட்டுதல். அவர்கள் அந்த இடத்தை உதாஸ்தலம் என்று அழைத்தல். அவர்கள் திரளான தண்ணீர்களை கடந்து வாக்குத்தத்தம் தேசத்திற்கு வருதல். முதலின் அது நெப்பியின் விவரத்தின்படியானது அல்லது வேறு வார்த்தையும் எனில் நெப்பியனாகிய நான் இந்த பதிவேடுகளை எழுதினேன். அதிகாரம் 1. நெப்பி தன் ஜனத்தின் பதிவேடுகளை தொடங்கினதில் தரிசனத்திலே லேகி அக்கினி ஸ்தம்பத்தை காணுதல் மற்றும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து வாசித்தல். அவன் தேவனை துதித்தல், மேசியாவின் வருகையை முன்னறிவித்தல், எருசலேமின் அழிவை தீர்க்க தரிசனம் உரைத்தல், அவன் யூதர்களால் துன்புறுத்தப்படுதல். ஏறக்குறைய கிமு 600. இதை தான் படித்தேன். அதே மாதிரி இன்னைக்கு காலையில் எனக்கு தூக்கத்தில் மணின்றவங்க யாருன்னா சர்ச்சில் மிஷினரியா சென்னை எங்கள் வீட்டுக்கு கூட வந்திருக்காங்க. அவங்க என் கனவில் வந்தாங்க. அந்த மிஷினரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணலை. ஏன்னா எங்கள் அப்பா முன்னாடியே பண்ணிட்டார் சொல்லிட்டாரு. அவங்களுக்கு விருப்பம் இல்லை. தங்கச்சிக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. அவங்கவுங்க தனித்தனியாக பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் நான் ரெகுலராக அவங்கக்கிட்ட சொல்லி குடும்ப ஜெபத்தில் ஈடுபட வைக்கணும். அப்போ தான் குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதி, சமாதானம் எல்லாமே ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.